hello, vanakkam and welcome back to Bagi's kitchen Mormilagai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரைஸ் வெரைட்டி, அது ஒரு புலாவ் வெரைட்டி. நான் இது வந்து கொத்தமல்லி யூஸ் பண்ணி பண்ற ஒரு புலாவ். கொத்தமல்லி புலாவ் or கொத்தமல்லி ரைஸ். இது எப்படி பண்ணலாம், இதுக்கு என்னெல்லாம் இன்கிரிடியன்ட் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பண்ண போகிற கொத்தமல்லி சாதத்துக்கு தேவையான பொருட்கள், ஒரு பஞ்ச் ஆஃப் கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. சும்மா ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க, க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி. ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் 1.5 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன், அதை ஊற வச்சுருக்கேன் ஒரு 20 மினிட்ஸாக. 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, 1 கப் அளவுக்கு தயிர், அதாவது 1/2 கப் மெஷர்மெண்ட்டில் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா 2 பெரிய வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கரம் மசாலா பவுடர், அப்புறம் நெய் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு. இது தவிரன்னு பார்த்தா முந்திரி கொஞ்சம் சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை. இப்போது ஒரு சட்டியில் கொஞ்சமாக நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இல்லையா. இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு இந்த பச்சை மிளகா, நம்மளோட பட்டை, கிராம்பு, சோம்பு, இந்த முந்திரியை தவிர இருக்கிற அத்தனையும் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம இதோட வதக்கிக்க போகிறோம். இதுக்கு காரத்துக்கு நான் பச்சை மிளகா தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூடவோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா. ஏன்னா வேறு காரப்பொடியெலாம் சேர்க்காதீங்க, இந்த க்ரீன் கலருங்கிறது இது ரீட்டைன் ஆகணும். இப்போ இது கொஞ்சம் இந்த பச்சை மிளகா, இந்த பூண்டு எல்லாம் வதங்கட்டும். அரை வெங்காயம் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்க 2 வெங்காயத்துலேருந்து ஒரு அரை வெங்காயம் மட்டும் இதோட சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கி உப்பு சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இல்லை உப்பு சேர்க்காமையும் நீங்கள் அரைச்சிக்கலாம், நோ ப்ராப்ளம். அரைச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து இந்த ரைஸோடு சேர்த்து இது பண்ண போகிறோம். சில பேர் இதை வந்து இன்னொரு மெத்தடாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து சாதத்தை தனியாக போலன்னு உதிரியாக வடிச்சிட்டு கூட இதை நல்லா சுண்டை வச்சு அடுப்புலையே நல்லா அரைச்சி திருப்பியும் வதக்கிட்டு அந்த சாதத்தோடையும் மிக்ஸ் பண்ணலாம். வதங்கிடுச்சு இல்லையா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை இதில் சேர்த்துக்க போகிறோம். கொத்தமல்லி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சுருண்டு வர அளவுக்கு மட்டும் ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே சரியாக போயிடும். 2 மினிட்ஸ் ஆயாச்சு, இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிக்க போகிறோம். நம்ம இப்போ ரைஸ்க்கு வந்து எப்போதும் 1க்கு 1.5 வைப்போம். நம்ம பாஸ்மதி ரைஸ்க்கு நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் சேர்த்துக்க போகிறேன். ஏன் அப்படின்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கோம். அப்புறம் இந்த விழுது அரைக்கும் போது நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து இந்த ரைஸை வந்து குக் பண்ணும்போது தண்ணி கம்மி பண்ணிக்கலாம். இந்த கொத்தமல்லி சாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து சைடிஷ் ஒன்றும் தேவைப்படாது. அப்படி வேணும்னா ரைத்தாவே போகிறோம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டி சிப்ஸு சூப்பராக இருக்கும். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போது நெய்யும் எண்ணெயும் சூடாகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது நம்மளோட எண்ணெயும் நெய்யும் சேர்த்துட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா சூடானோன்னா இந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரியை சேர்த்து லைட்டாக வதக்கினா போகிறோம். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கரைச்ச கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் இங்கே நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு நான் தண்ணி சேர்க்காமல் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஒரு 1/2 கப்பு தயிர், அதை சேர்த்து நான் இதை வந்து விழுத அரைச்சி எடுத்துக்கிட்டேன். புளிப்புக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தயிர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். அப்படி தக்காளி சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா வதக்கரைச்சியாக அதையும் சேர்த்து வதக்கிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் தயிர் சேர்க்கரைச்சி இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் ஒரு இதுவும் கொடுக்கும், அதனால் நான் தயிர் சேர்த்துருக்கேன். முந்திரி கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு இல்லையா. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற 1.5 பெரிய வெங்காயம், ஏற்கனவே நான் அரை பெரிய வெங்காயம் வந்து அரைக்கும் போது வதக்கி சேர்த்துருக்கேன். இந்த 1.5 பெரிய வெங்காயம் நீங்கள் ஃபுல்லாக வேணாலும் வதக்கியும் சேர்த்துக்கலாம், இல்லை அரைக்கரைச்சியும் சேர்த்துட்டு அரைச்சதுக்கப்புறமும் சேர்த்துக்கலாம். இந்த முந்திரியை வேணாலும் நீங்கள் அரைக்கரைச்சவும் சேர்த்துக்கலாம். இது ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்குங்கிறதுனால நான் சேர்த்துட்டேன். பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் ஏன் நான் வந்து அரைச்சிட்டேன் அப்படின்னா, அதை எப்படியும் ஸ்மெல்லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக தூக்கி வச்சுருவோம். சாப்பிட்றச்ச யாரும் கடித்து சாப்பிட மாட்டோம் இல்லையா, அதனால் நான் வதக்கி அரைச்சிட்டேன். இந்த இஞ்சி பூண்டும் அதே மாதிரி நான் விழுது இப்போ சேர்க்கலை, ஏன்னா நான் அந்த அரைச்ச பேஸ்ட்லேயே நான் வந்து வதக்கி சேர்த்துருக்கிறதுனால. கொஞ்சம் நம்மளோட வெங்காயம் செவக்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா கொஞ்சம் நம்மளோட வெங்காயம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் பட்டாணி சேர்த்துக்கிறோம். சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், பட்டாணிலாம் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்மில் வச்சு சமைச்சிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் புதுசாக சமைக்கிறவங்க. எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா பட்டாணி கொஞ்சம்
வெடித்து வெளியில் வரும். ஒரு 1 மினிட் வதக்கிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டு, உப்பு இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்கலாம். இந்த மிக்சியை க்ளீன் பண்ணுறது வந்து நம்ம மெஷர்மெண்ட் தண்ணியிலே க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிடாதீங்க பாஸ்மதி ரைஸ்க்கு. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் சேர்க்குறேன். இப்போ இதையும் போட்டு ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான மெஷர்மெண்ட் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது அரிசியும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1க்கு 1.5ங்கிற மெஷர்மெண்ட்டில் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. 1/2 கப் தயிர் சேர்த்துருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு கம்மி பண்ணிக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட் ஊற்றிட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க, நம்மளோட அரிசி வந்து முக்கால்வாசி தண்ணி அப்சர்வ் பண்ணிடுச்சு இல்லையா? இப்போ மூடி போட்டு ஒரு விசில் அளவுக்கு நான் இதை வேக விட போகிறேன். ப்ரெஷர் அடங்கணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட டேஸ்டியான கொத்தமல்லி புலாவ், கொத்தமல்லி சாதம் ரெடி. நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் புலாவ் பண்ணியிருக்கேன். அது எல்லா புலாவோட லிங்க்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். நம்மளோட டேஸ்டியான எம்மியான கொத்தமல்லி புலாவ் ரெடி. நீங்களும் இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் பக்கத்தில் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம சேனலோட அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரதுக்காக. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.